ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். அறிவியல் தொழில்நுட்பத்தோட வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அது நாளுக்கு நாள் அசுர வளர்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் சமீபத்திய வருஷங்கள்ல அட்வான்ஸ் டெக்னாலஜியில மனித இனம் அடைஞ்சிருக்க விஷயம் சயின்ஸோட உச்சம்னே சொல்லலாம். ஸ்மார்ட் லென்ஸ்ல ஆரம்பிச்சு செல்ஃப் டிரைவ் கார்னு நிறைய விஷயங்களை சொல்லலாம். அப்படி எதிர்கால உலகத்தையும் வருங்கால மனுஷங்களோட வாழ்க்கையும் மொத்தமா மாற்றி அமைக்க போற சில முக்கியமான தொழில்நுட்பங்களை பத்தியும் கண்டுபிடிப்புகளை பத்தியும் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வேர்ல்ட்ல நடந்துகிட்டு இருக்க பரபரப்பான எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். முதல்ல ஜீன் தெரப்பி. ஒரு மனுஷனோட மரபணுக்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்துறது மூலமா நிறைய நோய்களை குணப்படுத்த முடியும். அது மட்டும் நடந்தா மெடிக்கல் சயின்ஸ்ல அது ஒரு பெரிய புரட்சியா இருக்கும். அப்படி உயிருள்ள பயாலஜிக்கல் செல்ஸ்ல உயிரணுக்களை அல்டர் பண்ண முறைதான் இந்த ஜீன் தெரப்பி. இந்த ஜீன் தெரப்பியில நோய்க்கு காரணமான ஜீனை ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஒரு ஹெல்த்தியான ஜீனை இன்சர்ட் பண்ணலாம். சரியா ஃபங்க்ஷன் ஆகாத ஜீன்களை இன்ஆக்டிவா மாத்தலாம், இல்லது செயற்கையா மாற்றி அமைக்கப்பட்ட ஜீனை வச்சு பாதிக்கப்பட்ட ஜீன் ஸ்ட்ரக்சரை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இப்படிப்பட்ட ஜீன் தெரப்பி எதிர்காலத்துல வரும்போது கேன்சர், தொற்று நோய்கள் மாதிரியான நோய்களை ரொம்ப சாதாரணமா குணப்படுத்துற சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும். அடுத்ததா செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். எதிர்கால வாகன தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் கட்டுப்படுத்தாமலே இயங்குற ஆட்டோமேட்டிக் அல்லது செல்ஃப் டிரைவிங் கார்களை உருவாக்குறது இப்ப இருக்கிற முக்கியமான முயற்சிகள்ல ஒன்னா சொல்லப்படுது. நிறைய விதமான சென்சார் மற்றும் அட்வான்ஸ்டான அல்காரிதமை பயன்படுத்தி ரோட் நேவிகேஷனை சரியா புரிஞ்சு விபத்துக்களை ஏற்படுத்தாத வாகனங்களை உருவாக்க நிறைய முயற்சிகள்ல ஈடுபட்டு வராங்க. ஏஐ டெக்னாலஜியால இது சாத்தியமாக அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா அக்கஸ்டிக் எக்ஸ்டிங்விஷர். மனிதர்கள் வாழ்ற பகுதிகளையும் சுற்றுச்சூழலையும் ரொம்பவே பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணுதான் இந்த காட்டுத்தீ சம்பவங்கள். கலிபோர்னியா, ஆஸ்திரேலியா மாதிரியான பகுதிகள் ஒவ்வொரு வருஷமும் இந்த காட்டுத்தீ பரவல் ஏற்படுது. ஆனா எதிர்காலத்துல இதை மிக விரைவா தடுக்க ஒரு சொல்யூஷனை இப்பவே கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இந்த அக்கஸ்டிக் எக்ஸ்டிங்விஷர். சவுண்ட் வேவ்ஸ் மூலமா ஒரு விதமான பிரஷரை கிரியேட் பண்றது மூலம் எரியிற நெருப்புல இருக்கிற ஆக்சிஜன் சோர்ஸை கட் பண்ணி தள்ளிவிட்டு உடனடியா இந்த தீயை அணைக்க பயன்படுத்தப்படுது. எதிர்காலத்துல காட்டுத்தீ மாதிரியான விஷயங்கள் ஹெவியா உருவாகும் போது ட்ரோன்ல இந்த எக்ஸ்டிங்விஷரை செட் பண்ணி ரொம்ப ஈஸியாவே பரவலை தடுக்க முடியும். அடுத்ததா ஸ்பின் லான்ச். கலிபோர்னியாங்கிற நிறுவனம் ஒரு தனித்துவமான சேட்டலைட் சிஸ்டமை உருவாக்க டெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. இதுக்காக ஒரு ஹை ஸ்பீட் ஸ்பின்னிங் மெஷின் உருவாக்கப்பட்டிருக்கு. கைனடிக் எனர்ஜியால உருவாக்கப்பட்ட இந்த டிசைன் மூலமா குறைஞ்ச பொருட்செலவுல ராக்கெட்டே இல்லாம அதிக வேகத்துல நிறைய செயற்கைக்கோள்களை வானத்தை நோக்கி ஏவ முடியும். சமீபத்துல 10வது டெஸ்ட் லான்ச்சும் இந்த கம்பெனி வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. இதுக்காக நியூ மெக்சிகோல தனியா பிரைவேட் ஸ்பேஸ் லான்ச் காம்ப்ளெக்ஸையே உருவாக்கி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நாசா உள்ளிட்ட நிறைய விண்வெளி அமைப்புகளோட ரெஃபரன்ஸை வச்சு சோதனை செஞ்சு வராங்க. 33 மீட்டர் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த ஸ்பின் லான்ச் மூலமா ஒரு ராக்கெட்டை விடவும் 5 மடங்கு வேகத்துல சேட்டலைட்டை லான்ச் பண்ணி மேல அனுப்ப முடியும். அது மூலமா பூமியோட சர்ஃபேஸ் ஏரியால இருந்து 1000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கிற ஆர்பிட்ல செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்த முடியும். இது மூலமா எதிர்காலத்துல உலகம் முழுக்க சின்ன அளவிலான சேட்டலைட்டையும் பூமியோட சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்துறதுக்கான அளவு 2027லயே $9 தொடும்னு சொல்றாங்க. அடுத்ததா மோஜோ விஷன்ஸ் புரோட்டோடைப். மோஜோ விஷன் நிறுவனத்தால உருவாக்கப்பட்ட எதிர்கால இன்விசிபிள் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி தான் இது. ஒரு ஸ்மார்ட்டான கான்டாக்ட் லென்ஸை உருவாக்குற வேலையை இந்த நிறுவனம்
தீவிரமா செயல்பட்டு வருது. இந்த இன்விசிபிள் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி தயாரிக்கிற ஸ்மார்ட் கான்டாக்ட் லென்ஸை நம்ம கண்கள்ல பொருத்திக்கிறது மூலமா எதிரில் நடக்கிற ஒரு தகவல்களும் நம்ம கண்ணு முன்னாடி எழுத்து வடிவத்துல தெரியும். வெறும் 0.5 மில்லிமீட்டர் தெர்மல்ல இருக்கிற மைக்ரோ எல்இடி டிஸ்பிளே ஒவ்வொரு இன்ச்சுக்கும் 14,000 பிக்சல்களை கொண்டிருக்கிறதோட கண்ணுல பாக்குற எல்லா பொருட்களோட தகவல்களை மைக்ரோ வினாடி நேரத்துல அலசி ஆராய்ஞ்சு தெரியப்படுத்தும். அதுக்கு தேவையான தகவல்களை திரட்டி இந்த இன்விசிபிள் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜியில ஃபீட் பண்ற வேலையை தான் தீவிரமா செஞ்சிட்டு வராங்க. இந்த மோஜோ விஷன் கம்பெனி இந்த கான்டாக்ட் லென்ஸ் எதிர்காலத்துல கண்ணுக்கு வரும்போது மொத்த உலகத்தையுமே வேற ஒரு கோணத்துல அதிசயமா தெரிய வைக்கலாம். அடுத்ததா ஹியூமன் குளோனிங். மனுஷனை குளோனிங் பண்ற மாதிரியான விஷயங்களை பல ஹாலிவுட் படங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா எதிர்காலத்துல இதெல்லாம் சாதாரணமான விஷயமா மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நம்ம குளோன்ஸை நாமே நம்ம ஸ்டீம் செல்ஸை யூஸ் பண்ணி உருவாக்குறது மூலமா பழுதடைஞ்சு போன உடல் உறுப்புகளை ஃப்ரெஷ்ஷா நம்ம குளோன் கிட்ட இருந்தே எடுத்துக்கவும் முடியும். இதனால மனுஷனோட வாழ்நாள் எதிர்காலத்துல 2 மடங்கா மாறி ஒரு மனுஷன் ரொம்ப நாள் வரைக்கும் உயிர் வாழ்ற நிலைமைக்கு தள்ளப்படுறோம். ஐலாண்டுங்கிற ஹாலிவுட் மூவில இத பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா டீப் ஃபேக் டெக்னாலஜி. எதிர்காலத்துல மட்டும் இல்லாம நிகழ்காலத்திலேயே பல குழப்பங்களுக்கு காரணமா மாறி இருக்கு இந்த டீப் ஃபேக் டெக்னாலஜி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி செய்யப்படுற ஒரு டிஜிட்டல் மேனிப்புலேஷன். ஒரு மனுஷனோட தலையை மட்டும் மாத்தி வச்சு வாய்ஸை சேஞ்ச் பண்ணி ரொம்ப ரியலிஸ்டிக்கா கிரியேட் பண்ண முடியும். உண்மை பொய்ன்னு எதையுமே கணிக்க முடியாது. இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல நடத்தப்படுற இந்த மாதிரியான முகம் மாற்றத்தால நிறைய பேரோட இமேஜ் டேமேஜ் ஆகுது. இது எதிர்காலத்திலயும் சரி இப்பவும் சரி தவறான பொய்யான தகவல்களை பரப்புறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ஹைப்பர் லூப் ட்ரெயின்ஸ். ஒரு வேக்யூம் ஸ்டீல் டியூப், அதாவது மாடியூல் பண்ணப்பட்ட டியூப் வழியா ட்ரெயின் ஓடுற ஹை ஸ்பீட்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணி வைக்கிற டெக்னாலஜி தான் இந்த ஹைப்பர் லூப் ட்ரெயின்ஸ். 2013 எலன் மஸ்கால இந்த கான்செப்ட் முதலா கொண்டு வரப்படுது. இந்த கான்செப்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்னும் ஆராய்ச்சியில தான் இருக்கு. இது மூலமா மலைகளையும் குடைஞ்சு அண்டர் கிரவுண்ட் வழியா சின்ன சின்ன குகைகளை கிரியேட் பண்ணி அந்த இடங்களை வெற்றிடமாக்கி 100 மைல்களை வினாடிகள்லயே கடந்துட முடியும். இதுவும் எதிர்காலத்தை மாத்த போற கண்டுபிடிப்புகள்ல முக்கியமான ஒன்னா இருக்கு. அடுத்ததா குவாண்டம் கம்ப்யூட்டிங். கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸாலையும் மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸாலையும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்கிறது விதமா எதிர்காலத்துல வரப்போற ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங். இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே OS and ஒன்ஸ்ங்கிற பைனரி வேல்யூஸ் அடிப்படையா வச்சுதான் வேலை செய்யுது. ஆனா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் குவாண்டம் பைட்ஸ்லயும் கியூபிக்ஸ்லயும் அடிப்படையா வச்சு பண்ணப்படுது. அதனால இது நினைச்சு பார்க்க முடியாத அளவு வேகத்துல வேலை செய்யும். இதுல யூஸ் பண்ற குவாண்டம் அல்காரிதம் ரொம்ப லார்ஜான டேட்டா பேஸை சில வினாடிகள்ல சர்ச் பண்ணும். எவ்வளவு சிக்கலான விஷயங்களையும் நொடி நேரத்துல அலசி ஆராய்ஞ்சு சால்வ் பண்ணும். அதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஒரு கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் நிறைய நேரங்களை எடுக்கும்னா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இத சில வினாடிகளுக்குள்ளேயே சால்வ் பண்ணும். இன்னைக்கு படிப்படியா ஆராய்ச்சிகள் மூலமா அடுத்த கட்ட முன்னேற்றங்களை சந்திச்சுக்கிட்டு வருது. எதிர்காலத்துல மனித இனத்தோட செயல்பாடுகளை மாற்றி அமைக்கலாம். அடுத்ததா பிளாக் செயின். அதிகமா ஃபைல்ஸை கம்ப்யூட்டர்ல மெயின்டைன் பண்றது சில சமயங்கள்ல கஷ்டமான ஒன்னா இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாத்துற விதமா இருக்கிற விஷயம்தான் இந்த பிளாக் செயின். தொடர்ந்து உருவாக்குற ஃபைல்ஸ், ரெக்கார்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை கிரிப்டோகிராஃபியோட லிங்க் பண்ணி தொடர்ந்து மெயின்டைன் பண்ற வேலையை பார்க்கும். டிரான்சாக்ஷன், டேட்டா, டைம் ஸ்டாம்ப்னு ரொம்ப துல்லியமா இதுல எந்த விதமான தேர்ட் பார்ட்டிஸோட தலையீடும் இருக்காது. அடுத்ததா சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங். சர்வர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸும் சாஃப்ட்வேரும் ரன் பண்ண வைக்கிற முயற்சி தான் இது. ரொம்ப பெரிய இன்ஸ்டிடியூஷன், பிஸ்னஸ் பண்ற நிறுவனம் எல்லாமே இன்னைக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங்ல அதிக அளவுல பயன்படுத்த ஆரம்பிக்குது. இந்த எல்லா டேட்டாவையுமே ஸ்டோர் பண்ணி வைக்க ரொம்ப அளவிலான சர்வர் தேவைப்படுது. ஆனா இந்த சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங் மூலமா டெவலப்ஸ்க்கு எதிர்காலத்துல பல்கான சர்வரை மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்
விர்ச்சுவல் மெஷின் எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாம கம்ப்யூட்டர் கோட போட முடியும். புரியும்படி சொல்லணும்னா சர்வர்லெஸ்னா சர்வரே இல்லைன்னு கிடையாது. டெவலப்பர் சர்வரை மேனேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக அதை கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு ஷிஃப்ட் ஆகி இருக்கும். இது செலவை குறைக்க நினைக்கிற கம்பெனிகளுக்கு எதிர்காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தமாக சர்வருக்கு பணம் கட்டி எல்லா நேரமும் அந்த சர்வரை ஆக்டிவாக வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஒரு அங்கமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு முக்கியமான நோக்கமே மனுஷன் செய்கிற எல்லா வேலைகளையும் மெஷின் மூலமாக செய்ய வைக்கிறது தான். ப்ராப்ளம் சால்விங், டிசிஷன் மேக்கிங்னு பல விஷயங்களை ஒரு மெஷின் மனுஷன் மாதிரியே சுயமா சிந்திச்சு செய்யக்கூடிய வேலையை தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியோட பல மடங்கு வேகமா செய்ய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஏஐ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ஏற்பட்ட பெரிய முயற்சி தான் ஓப்பன் ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட ChatGPT டெக்னாலஜி. நிறைய டைப்பான ஏஐ இருக்கு. ரூல் பேஸ்டு எக்ஸ்போர்ட் சிஸ்டம், நியூரல் நெட்வொர்க் நிறையவே இருக்கு. இதுல ரூல் பேஸ்டு சிஸ்டம்னா ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ப்ரீடிஃபைன் ரூல்ஸை வச்சு டிசிஷன் எடுக்கிறது. நியூரல் நெட்வொர்க்னா ஹியூமன் பிரெயினை வச்சு அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை அடிப்படையாக வச்சு அது மூலமாக செயல்படுறது. இது எதிர்காலத்தையே மொத்தமாக மாற்றி அமைக்க போகுது. இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். இந்த எதிர்கால டெக்னாலஜி நம்ம வளர்ச்சிக்கு உதவுமா, இல்லை இது தேவையில்லாத வேலையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.